அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் விநாயகருக்கு உகந்த எருக்கம்பூ மாலை தான் செய்ய போகிறோம். எருக்கம்பூவை பறித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த மாலை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ எருக்கம்பூவில் இருக்கக்கூடிய எதழ்கள் எல்லாமே நீக்கிட்டு நடுவில் கிரீடம் மாதிரி ஒன்று இருக்கும். நம்ம அதை மட்டும்தான் நம்ம இப்போ எடுத்து வைக்க போகிறோம். இப்போ எதழ்களை நீக்கிட்டு நடுவில் உள்ள கிரீடமாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பறித்து வச்சுருக்க எல்லா பூவிலையும் இருக்கக்கூடிய இதழ்களை எல்லாமே எடுத்துகிட்டு அந்த கிரீடம் நடு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிரீடம் மாதிரி இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் கட் பண்ணி நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எல்லா பூவிலையும் கிரீடமும் மட்டும் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு ஊசியும் நூலும் எடுத்து வச்சுக்கோங்க. ஊசியில் நூல் கோத்துட்டு ஒவ்வொன்றா நம்ம கோத்துடலாம். கோக்கும்போது ஒரு பகுதி முன் பக்கமாகவும் இன்னொரு பக்கம் பின் பக்கமாகும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி கோத்துக்கோங்க. இப்படி கோக்கும்போது ஒரு டிசைன் நமக்கு கிடைக்கும், டிஃப்ரெண்ட்டான டிசைன். இல்லை நீங்கள் அப்படியே கோக்குனாலும் கோத்துக்கலாம். இந்த மாதிரி மணி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கோக்கும்போது இந்த மாதிரி நம்ம எல்லா கிரீடமும் அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி ஒன்று ஒன்றா கோத்துக்கலாம். கோர்க்கும்போது கொஞ்சம் மெதுவாக நூலில் இழுங்க, இல்லைன்னா அந்த பூ பிஞ்சிரும். நூல்லேருந்து தனியாக கலண்டு பிஞ்சிரும். இந்த மாதிரி எல்லா பூவையும் எல்லா கிரீடமும் இந்த மாதிரி மாலையாக கோத்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக கோத்து முடித்த உடனே அந்த ஊசியை எடுத்துட்டு நம்ம நூலை மட்டும் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நூலை கட்டிட்டு கட் பண்ணி விட்டுருங்க மீச்ச பகுதியை. இப்போ சூப்பரான எருக்கம்பூ மாலை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.